வணக்கம் அன்பார்ந்த நெஞ்சங்களே. கடந்த 10 ஆண்டுகளாக ஆர்பிசி வரைக்கும் ஊழல் பஞ்சாயத்தின் தலைவராய ஆல்பர்ட் ஆனந்தராஜின் முகத்திரையை கிழிக்க வந்திருக்கிற இந்த யூடியூப் சேனல் சார்பாக, எனவே ஆல்பர்ட் ஆனந்தராஜின் மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதை நான் நிரூபித்து காட்ட வந்திருக்கிறேன். எனது இந்த வீடியோவை அனைவரும் தள்ளிவிடாமல் பார்க்க வேண்டும். ஆல்பர்ட் ஆனந்தராஜ் மிகப்பெரிய ஊழல்வாதியும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு அது இனிமேல் இந்த வீடியோவை பார்க்கும் அந்த வார்த்தையை உபயோகக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை தவறாமல் எல்லோரும் வரவேற்பதில் இருக்கிற அத்தனை பேர் எச்சாம்பதி இந்த வரவேற்பை சிற்றூர் கிழக்க மேற்க மேலே அத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். ஆல்பர்ட் ஆனந்தராஜ் என்னும் சொற்பாறை 7 ஆண்டுகளாக இருந்த சாமியார், சொற்பாறை சேர்ந்த சாமியார் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதும் திருடன் என்பதையும் நிரூபிக்க வந்திருக்கிறேன். இன்று நான் இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து கண்டுகளித்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லோருக்கும் ஷேர் செய்ய வேண்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஊழல்வாதி ஆல்பர்ட் ஆனந்தராஜ், அதை நான் நிரூபிக்க வந்திருக்கிறேன். இது ஒரு ஏழையின் குமரல், இது ஏழை மக்களின் குரல். இது இந்த ஏழையின் மக்களின் குரல் என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. உங்கள் என்னோட வீடியோவை பார்க்காம அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் செய்யுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பரமாவதி எல்லோருக்கும் லைக் பண்ண மறவாதீர்கள். இந்த ரேகை செபஸ்டியன் துரை என்பவர் இருக்கும்போது எனக்கு தந்த ரேகை இது. இந்த ரேகை போட்டோவில் விடுகிறேன். இந்த ரேகையில் பங்கு பராமரிப்பு பணிக்கு மாசம் சந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது? பங்கு பராமரிப்பு பணிக்கு மாசம் சந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரேகையில். இந்த ரேகை பாருங்கள். இந்த புக்கம் என்னிடம் இருக்கிறது, 2 புக்கம் என்ன இருக்கிறது. பிறகு ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இந்த கொடுத்த புக் ரேகை பாருங்கள், பாருங்கள், தெரிகிறதா? பார்த்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் மாதம் நன்கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது? மாதம் நன்கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்கொடை என்றால் இந்த ஊழல்வாதியான ஆல்பர்ட் ஆனந்தராஜ் சர்க்காருக்கு வரி கட்ட தேவையில்லை, ஜனங்களுக்கு கணக்கு சொல்ல தேவையில்லை, ஜனங்களுக்கு கணக்க சொல்ல தேவையில்லை, யாரு போய் கணக்கு கேட்க முடியாது. ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இங்கிருக்கும் போது பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். 1 கோடி ரூபாய்க்கு குடியிருப்பில் PK புதிரில் உள்ள ஒரு உள்பாகத்தில் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய்க்கு 7 சம்பாத்தியம். அப்படி என்றால் இது கேரளா விஜிலன்ஸும் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் தலைமையிலுள்ள பிஷப்பும் அவர்களும் இதை அனுசரணை நடத்த வேண்டும். அதாவது இந்த நன்கொடை என்ற பெயரை சொல்லினால் என்ன செய்வது? அவர்கள் கையாளர்களுக்கு நல்ல விலை உயர்ந்த மദ്യം வாங்கி குடித்தவர்கள் 200 பாட்டில்கள் மேல் இந்த அரங்கத்தின் மேல் இந்த இருந்திருக்கிறது. ஒரு டைம் வீடியோவாக வந்துள்ளது. நல்ல விலை உயர்ந்த மது பாட்டில் 200 பாட்டிலுக்கு மேல் குடிச்சிருக்கிறாங்க. 200 பாட்டிலுக்கு மேல நல்ல சரக்கு வாங்கி நல்ல சரக்கு வாங்கி குடிச்சிருக்கிறாங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ் பொறுப்பாயில் இருந்த போது. இது ஒன்னே போதும். ஆல்பர்ட் ஆனந்தராஜ் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லப்படுறதுக்கு இது ஒன்னே போதும். இந்த ரேகையே ஆல்பர்ட் ஆனந்தராஜ் எங்கு சென்றாலும் மாச சந்தா என்பதை மாற்றிக்கொண்டு நன்கொடை என்று வாங்கும் போது கணக்கு இல்லை. சர்க்காருக்கு முதலில் சர்க்காருக்கு வரி கட்ட வேண்டியதில்லை. இந்த வருமானத்திற்கு சர்க்கார் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் வரி கட்ட தேவையில்லை நன்கொடை என்று வாங்கினால். இதைத்தான் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் எந்த பங்கில் சென்றாலும் பங்கை 2ஆக பிரித்து கேள்வி கேட்டால் பொம்பளைகளை விட்டு பொம்பளை கேசி கொடுக்கும் வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் அவர்கள். 2018 என் மகளுடைய மொத்தமான சோழமனுக்கு ஆதித்த புதுநெல்லைக்காக சென்றேன். நான் சென்ற போது என்னிடம் 1000 ரூபாய் இருந்தது என்று அதை கொடுத்து விட்டு 2500 ரூபாய் கொடுக்க என்று சொன்னார். 1000 ரூபாய் கொடுத்து விட்டு அவரை சந்தா கொடுங்க என்று கேட்டேன். சந்தா நன்கொடை என்று தந்தார். அந்த ரேகைக்கு பயன் கூட இருக்கிறது. நன்கொடை என்று தந்தார். திருப்பி கேட்டு என்ன இந்த ஃபாதர் மித்த ஃபாதர் எல்லாம் என்ன சொன்னான்? மற்ற ஃபாதர் சந்தான ரேகை கொடுத்துக்கிறாங்க, புக்கரை சந்தான தருகிறேன், நன்கொடை என்று தருகிறீங்க. அன்று சாயங்காலமே பொம்பளைகளை விட்டு என்னை அடிக்க, என் வீட்டுக்கு வந்து அடிக்க முயற்சித்தார்.
இது ஆர்பிசியுடன் குண்டாப்படை என்பதை நான் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த ஆர்பிசி குண்டாப்படை சொற்பாரை சேர்ந்த 2ஆம் மணி கஞ்சிப்படையாளர் மோச்சராக்கினி ரீனாவும் அவனோட அந்த மோச்சராக்கின ஹஸ்பண்ட் ஆகிய லாரன்ஸ் சேவியர் கஞ்சிப்படையாளர்களை வேண்டல மோட்டார் ஏடிக்கிறது இவன் தான். அடுத்த விஷயம் 21 ஏற்கனவே விஷயம் நிறைய சொல்லிட்டு இருந்தால் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். செத்து போன மேல கிணறு வெட்டி கொடுத்ததுக்கு பராதி கொடுத்தா ஆல்பர்ட் அல்வாஜி யோக்கியரா இருந்தான்னா வடகரப்பதி ஆர்பிசி பிரசிடண்ட் யோக்கியமா நடவடிக்கை எடுத்திருக்கணும். நடவடிக்கை எடுக்கல. ஊழல் பஞ்சாயத்து இதுவே போதுமான தேவைகள். இந்த ரேகைகள் எல்லாம் முன்னாடியே யூடியூப்பில் விடப்பட்டு விட்டது. 2வது விஷயம், முன்னாள் பிரசிடண்ட் அவர்கள் குழந்தை தேரசா அவர்கள் ஆர்பிசியின் ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் 7 மெம்பர்மார் எண்ணிக்கை இருந்தாங்க. இவர்கள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கட்டியிருக்கிறார்கள். ஏது சம்பாத்தியம்? யார் சம்பாதித்தார்கள்? அவர்கள் ஒரு ஒத்தட்டாப்பு வீட்டில் ஒரு சீட்டு போட்டு ஒத்தட்டாப்பு வீட்டில் குடியிருந்தார்கள். பிரசிடண்ட் ஆவதற்கு முன்பாக எந்த பேங்கில் லோன் வாங்கினீர்கள்? எங்கே நீங்கள் சம்பாத்தியம் செய்தீர்கள்? வருமான வரி கட்டியிருக்கிறீர்களா? இது கேரளா விஜிலன்ஸ் அன்வேஷணம் நடக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரளா முக்கியமந்திரி அவர்கள் பினராயி விஜயன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டுவதற்கு 7 பணம் அவர்களுக்கு 5 வருஷ பிரசிடண்ட் ஸ்தானத்தில் 7 வருமானத்தில் கட்டினார்கள். இது மிகப்பெரிய 2வது கேரளா முக்கியமந்திரி அவர்கள் பினராயி விஜயன் அவர்களும் கேரளா விஜிலன்ஸும் அதே போல எஸ்ஐடியும் அன்வேஷணம் நடத்த வேண்டும் என்று இது இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனலாக 2வது ஊழலாக கூறுகிறேன். இது 2வது ஊழல். அதே மாதிரி 3வது ஊழல், அங்கிருந்த 7 மெம்பர்மாரும் அதுபோல சம்பாதமான வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். 7 சம்பாத்தியில் கட்டினார்கள். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்த ஆல்பர்ட் ஆனந்தராஜ் என்னாக செய்தார்? எத்தனை பேருக்கும் இவ்வளவு சொத்து சம்பாத்தியம் எங்கிருந்தது? கேரளா முக்கியமந்திரி அப்போதைய முக்கியமந்திரி பினராயி விஜயன் அவர்கள் தான். எஸ்ஐடியும் கேரளா விஜிலன்ஸும் இவருக்கு அன்வேஷணம் நடவடிக்கை எடுக்க அன்வேஷணம் நடத்த வேண்டும் என்று இந்த ஏழை மக்களின் சார்பாகவும் வின்சென்ட் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கிறேன். 4வது ஊழல், பழைய 2ஆம் ஆளாய நல்லூர். இந்த பக்கமே விஷயங்கள் இது. இப்பத்த ஆர்பிசியோட கேண்டிடேட் ஆய சடையப்பன்கிற சுரேஷும் பழைய மெம்பராய மஞ்சுளா தேவியும் 10 ஆண்டுகள் செய்த ஊழல். ஆர்பிசி மெம்பர் ஊழல், ஆர்பிசி ஊழல்வாதிகள் அவர்கள். அதை நான் நிரூபித்து காட்ட வந்திருக்கிறேன் என்று பின்னையும் சடையப்பன்கிற சுரேஷும் இப்பத்த கேண்டிடேட் பழைய மெம்பர் ஆர்பிசி மெம்பர் மஞ்சுளா தேவி, அதுக்கு முன்னாடியும் சடையப்பன்கிற சுரேஷ் தான். இவர் இருவரும் பாரியும் புருஷனும் பொண்டாட்டியும் தான் 2 பேரும். அதாவது ஒரு வருஷம் 75,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வருமானம் இருக்கணும்னு மேலும் இருந்த போது 3 லட்சம் ரூபாய் கூடுதல் வருமானம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. 100 நாள் வேலைக்கு பஞ்சாயத்து வேலைக்கு 30,000 ரூபாய் வருமானமா கிடைக்கிற காலத்துல இவங்க வருஷ வருமானம் 18,000 ரூபாய் காட்டி 7,75,000 ரூபாய் சௌஜன்யமா வாங்கியிருக்கிறாங்க. ஃப்ரீயா வாங்கியிருக்கிறாங்க. வீட்டுக்கும் இடத்துக்கும் சேர்ந்து ஜில்லா கலெக்டருக்கு நான் கொடுத்த பராதி பிரகாரம் அது அன்வேஷிச்சதுல இது பொய்யான வருமான வரி சர்டிபிகேட் சொல்லி சர்டிபிகேட் ரத்த வண்ணமும் ஜில்லா கலெக்டர் அந்த பணத்தை திருப்பி பிடிக்கவும் ஓடர் போட்டிருக்கிறாரு. 5வது ஊழல், அதாவது மேட்டுப்பாளையம் தாமசிக்கும் சுரேஷுக்கு சொந்தக்காரரான 2 பேருக்கு வீட்டு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மேட்டுப்பாளையம் தாமசம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் அன்வேஷணமும் கேரளா விஜிலன்ஸும் கேரளா பினராயி விஜயன் முக்கியமந்திரி அவர்களும் எஸ்ஐடியும் அன்வேஷணம் நடத்த வேண்டும் என்றும். 6வது ஊழல், பஞ்சாயத்துக்கு பக்கத்திலேயே 50 சென்ட் இடம், குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் போகக்கூடிய இடம் 50 சென்டும் அவர்கள் ஒரு அப்பார்ட்மெண்டை கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லோனை அத்தனையும் ஊழலாக
நான் வெளியில் இத்தனை ரேகைகள் என் கைவசம் இருக்கிறது. ஆர்பிசி எல்லாரும் ஊழல்வாதிகள் என்றும் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றும் நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். இந்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நமது நாட்டையே அடமானம் வைத்து விடுவார்கள். ஒரு நேற்று வீடியோ பார்த்தேன். என்னெல்லாம செஞ்சார்கள் சொல்லுகிறார்கள். என்னத்தை செய்தார்கள்? இப்போது ஆர்பிசி ஆளுகளுக்கு மாத்திரமே எல்லா நலத்திட்டங்களும் போய் சேர்கிறது. பாவப்பட்டவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு நலத்திட்டம் போய் சேரவில்லை. எறப்பட்ட வரையில் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீட்டு நிலைமையை பாருங்கள். இன்னும் பல நல்ல அடித்தட்டில் உள்ளவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பஞ்சாயத்தில் ஆர்பிசி அணுகுலுக்கு மாத்திரமே அந்த நலத்திட்டங்கள் போய் சேர்கிறது. பாவப்பட்ட ஒருத்தருக்கும் இந்த அணுகுலை போய் சேருவதில்லை. உள்ளவர்களுக்கு வீடு, உள்ளவருக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. வீடியோ ஒருவாறு வீண்டு போவதால் இந்த ஆர்பிசி பிரசிடண்டுக்கும் முன்னாள் பிரசிடண்டுக்கு இப்பத்த பிரசிடண்ட் பின்ன ஒரே வீடியோ அடுத்த 7வது ஊழல், ஆட்டோமதி மீன் கம்பெனி ஊழல், அத்தனை ஜனங்களையும் ஊறி விட்டு போக வைக்கணும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு சுவாசமுட்டலுக்கு ஆக்கி வேற வீடு மாதிரி தாமசிக்கவும் செய்திருக்கிற நாம அன்ன செஞ்சது எனக்கு தொழில்படுது. வேறவுக்கு வாடகை குடியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெண்ணு வீட்டை விட்டு போட்டு வந்து அந்த நிலைமைக்கு ஆக்கிய ஆர்பிசி ஊழல்வாதிகளை ஒருக்காலும் அங்கீகரிக்கூடாது. அவர்களை ஓட்டு போட்டால் நம்மையும் நமது மக்களையும் நமது தலைமுறைகளையும் அடமானம் வைத்து தின்று விடுவார் என்று கூறிக்கொண்டு இந்த ஏழை மக்களுக்கு யூடியூப் சேனல் சார்பாக ஆர்பிசிக்கு ஓட்டு போடக்கூடாது. போட்டிக்கு மேல வித்து விலை பண்ணி அடமானம் வச்சு சாப்பிட்டு பஞ்சாயத்தை வித்து முடிச்சு விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேர்மையை சொல்ல வேண்டிய இருக்கிறது. ரோடு இருக்கிற கோலத்தை பாருங்கள். குடிதண்ணிக்கு என்னென்ன சொல்லுகிறார்கள். குடிதண்ணிக்கு 3 மடங்கு பணம், கர்ணனுக்கு 3 மடங்கு பணம் உயர்த்தி வச்ச இந்த ஆர்பிசி ஆளுகளுக்கு அவரை சப்போர்ட் செய்ய அனைவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லி இந்த ஏழை மக்களின் யூடியூப் சேனல் சார்பாக இந்த வீடியோவை பார்க்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கேட்டுக்கிட்டு இந்த ஏழை மக்களின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெயகன்.